வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தாங்க. இந்த ஜனவரி 2024 என்ன ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இன்னுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேமிப்போம் பட் அதை வந்து வீட்டிலே வச்சுருப்போம். நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா தேவைப்படும், அதனால் எஃப்டியில் போட வேண்டாம், வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பணம் வளராது, அப்படியே தான் இருக்கும். பட் நீங்கள் அதே வந்து ஸ்பெஷல் எஃப்டி இந்த மாதிரி குறுகிய கால திட்டத்தில் போடுறப்போ உங்களுக்கு அதிகமான வட்டியும் கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சீக்கிரமாகவும் எடுத்துக்கலாம். பிகாஸ் இப்போ நார்மலாக லாங் டேர்மில் போடுறோம் ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னா நமக்கு அந்த பணத்தை உடனே எப்படி எடுக்கிறது போடுறதுன்னு யோசிப்போம். பட் ஸ்பெஷல் எஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 300 days 400 days 600 days இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் இருக்கும். அண்ட் மற்ற ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் கிடைக்கிற வட்டியை விட இதில் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு கூடுதலாக நம்ம வட்டியும் பெற முடியும். ஸோ அந்த வகையில் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்டேட் பண்ணுறோம். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் நிறைய பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மணி சேவிங் டிப்ஸ், மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் இருக்க ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது நமக்கு என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2024 இப்போ நீங்கள் பிஎன்பி அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதில் நம்ம மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணலாம் அந்த ஸ்பெஷல் எஃப்டிலன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கும் கீழே நம்ம டெபாசிட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் டெபாசிட் பண்ணலாம். பட் நமக்கு இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 கோடிக்கு கீழே டெபாசிட் பண்ணுறப்ப பொருந்தும். அண்ட் டெபாசிட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி, ஸ்பெஷல் எஃப்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைமாக நம்ம லம்சம் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறது. ஒரே முறை நம்ம வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டி வந்து நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது ஸ்பெஷல் எஃப்டின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஸ்பெஷல் எஃப்டிக்கான டென்யூர் எவ்வளோ, டெபாசிட் பீரியட் எவ்வளோ அண்ட் என்னென்ன ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஜனவரி 2024 நமக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 400 daysக்கான ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது. அண்ட் 444 daysக்கான ஸ்பெஷல் எஃப்டியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 400 daysக்கானது. அண்ட் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தியிருக்காங்க. அண்ட் 444 days வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ குறைச்சிருக்காங்க அதுக்கான கால்குலேஷன் எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த 400 days ஸ்பெஷல் எஃப்டிக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, இதில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதே சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்கீமில் கிடைக்குது. அடுத்தது லோன் ஃபெசிலிட்டி. நமக்கு லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து நமக்கு லோன் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% வரைக்கும் நமக்கு லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் டிடிஎஸ் வந்து நமக்கு அப்ளிகபிள். ஸோ அந்த நமக்கு அந்த இன்கம் வருது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்தில் 40,000 ரூபாய்க்கு மேலே ஜென்ரல் சிட்டிசனுக்கு இன்கம் வந்து வருது அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி கிடைக்குது அப்படின்னா அதில் 10% வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டில் 10% வந்து உங்களுக்கு டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சூர் க்ளோஷர். நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் இந்த ஸ்பெஷல் எஃப்டியே போடுறப்பவும் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி உடனே பணத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து 0.5 to 1% வரைக்கும் நமக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட்டில்.
அடுத்தது பே அவுட் ஆப்ஷன். நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அதை வட்டியை வந்து நம்ம எப்படி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது மாதம் மாதம் வேணாலும் வாங்கிக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்கலாம், இல்லை இயர்லி ஒன்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி அப்போ இப்போ டென்யூர் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 400 days டென்யூருக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 400 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக வட்டியும் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் மெச்சூரிட்டி அப்போ வாங்கினோன்னா நமக்கு குமுலேட்டிவாக கிடைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி, அதாவது மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம். அண்ட் இப்போது நம்ம சூஸ் பண்ணியிருக்க, அதாவது இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்பெஷல் எஃப்டிக்கான டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா 400 days. அண்ட் அந்த 400 daysக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஜென்ரல் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 400 நாள் டெபாசிட் பண்ணுறப்போ கிடைக்கிற வட்டி 7.25%. இதே சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதே 400 நாள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.75% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 வயசு மேலே இருக்கவங்களுக்கு இதே 400 நாள் டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வட்டி 8.05%ஆக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த 400 daysக்கு. இப்போது நம்ம இதில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான கால்குலேஷன் அண்ட் டெபாசிட் பீரியட் பார்த்திங்கன்னா 400 நாள். ஸோ 400 நாளுக்கு நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்ராக்சிமேட்டான்றது பார்க்க போகிறோம். அண்ட் இதில் டெபாசிட் அமௌண்ட்டு ஜென்ரல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன். இப்போ 25,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி இது வந்து நான் குமுலேட்டிவாக, அதாவது மெச்சூரிட்டி அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் வாங்குகிறோம் 400 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ மெச்சூரிட்டி அப்போ ஸோ 25,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 400 days முடிவில் வட்டி மட்டும் 2048 ரூபா கிடைக்கும். ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் சேர்ந்து வரும். இதே சீனியர் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி, அதாவது 25,000 டெபாசிட் பண்ணுறப்போ வட்டி 2194 ரூபா கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அதே 25,000 டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கான வட்டி 2282 ரூபா கிடைக்கும். அண்ட் 50,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4096 ரூபா வட்டியாக கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 4388 ரூபா வட்டியாக கிடைக்கும், அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 4564 ரூபா வட்டியாக கிடைக்கும். 1,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 8192 ரூபா வட்டியாக கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 8776 ரூபா, அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 9127 ரூபா வட்டியாக கிடைக்கும். 3,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 24,577 ரூபா வட்டியாக கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 26,328 ரூபா, அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 27,381 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 40,962 ரூபா வட்டியாக கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 43,879 ரூபா கிடைக்கும், அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 45,636 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் 7,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 57,347 ரூபா வட்டி கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 61,431 ரூபா கிடைக்கும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 63,890 ரூபா வட்டியாக கிடைக்கும். இதே 10,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 400 நாளில் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 81,924 ரூபா வட்டியாக கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு அதே 10,00,000 ரூபாய்க்கு 87,759 ரூபா வட்டியாக கிடைக்கும். இதே சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு 400 நாளுக்கே பார்த்திங்கன்னா 91,271 ரூபா கிடைக்கும். ஸோ ஷார்ட் டைம்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குதுன்றது இந்த கால்குலேஷன் மூலயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்டு இது மூலயமா நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.